विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विस्रारण बद्ध दीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்தபாய். இன்றைய தினம் ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய சுப்பிரமணிய புஜங்கம்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தோத்திர பாடத்தினுடைய ஸ்லோகங்களாக இருக்கக்கூடிய ஸ்லோகம் நம்பர் 31, 32, 33, மொத்தம் இந்த சுப்பிரமணிய புஜங்கம் 33 ஸ்லோகங்களை உள்ளடக்கியது. நாம் இப்போ நிறைவு பகுதியில் இருந்துருக்கோம். கடைசி 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பிரதிபதத்தோட அனுபவிக்க இருக்கோம். இதற்கு முன்னாடி நாம சென்ற வகுப்புல 30வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருந்தோம். கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன? ஜனித்ரி பிதா ச ஸ்வபுத்ரா பராதம் சகேதேன கிம் தேவசேனாதிநாத அகம் சாதி பாலோ பவான் லோகதாதः க்ஷமஸ்வ பராதம் சமஸ்தம் மகேஷ. இந்த அனைத்து உலகுக்கும் ஈசனே, நீ என்ன பண்ணணும்? க்ஷமஸ்வம் அபராதம், என்னுடைய எல்லா பிழைகளையும் பொறுத்து கொள்வாயாக. ஏன் அப்படின்னாக்கா, அகம் சாதி பாலகா அகம் ச அதிபாலகா பவான் லோகதாதா, நானும் சின்ன பிள்ளை, ஆனா நீங்களோ அனைவருக்கும் தந்தையாக விளங்கக்கூடியவங்க. ஜனித்ரி பிதாச்ச ஸ்வபுத்ராபராதம் சகேதேன கிம் தேவசேனாதிநாத. ஏ தேவசேனாதிநாத, எப்படி ஒரு பெற்றோர் தன் மகன்களோ மகள்களோ குற்றம் புரிந்தால் அதை பொறுத்து ஏற்றுக்கொள்வார்களோ, அதை போல தேவசேனை தலைவா, நானோ சிறு பிள்ளை, அனைவருக்குமே என்ன ஆகுனாக்கா என்னுடைய பிழையை பொறுத்து கொள்ளணும். அப்படி பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதாக க்ஷமஹா அபராதம் சமஸ்தம், எல்லா பிழைகளையும் நீங்களே பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதாக அந்த சுப்பிரமணிய இடத்துல சுவாமி அழகா பிரார்த்திச்சார். அந்த 30வது ஸ்லோகத்தில். அதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறது ஸ்லோகம் நம்பர் 31. இந்த 31வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. நமக்கே கினே சக்தயே சாபி துப்யம் நமச்சாகதுப்யம் நமக் குக்குட்டாய நமஸ் சிந்தவே சிந்து தேசாய துப்யம் புனஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே நமோஸ்து. நமக்கே கினே சக்தயே சாபி துப்யம் நமச்சாகதுப்யம் நமக் குக்குட்டாய நமஸ் சிந்தவே சிந்து தேசாய துப்யம் புனஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே நமோஸ்து. நமஹ கேகினே சக்தயே ச அபி துப்யம் நமஹ சாக துப்யம் நமஹ குக்குட்டாய நமஹ சிந்தவே சிந்துதேசாய துப்யம் புனः ஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே நமோஸ்து அப்படிங்கிறதாக பதச்சேதம். நமஹானாலே வணங்கிறதுன்னு அர்த்தம், நமஸ்காரம் பண்றதுன்னு அர்த்தம். நமஹா அப்படின்னு அர்த்தம், நமஸ்காரம். யாருக்கு நமஸ்காரம் பண்ற சுவாமி அப்படின்னாக்கா, ஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே நமோஸ்து. ஸ்கந்த பெருமானுக்கு பின்னும் பின்னும் என்னுடைய நமஸ்காரங்கள். புனஹா, புனஹனா அகைன் அண்ட் அகைன், புனஹனா மறுபடியும் மறுபடியும் ஸ்கந்த பெருமானுக்கு பின்னும் பின்னும் நமஸ்காரம் அப்படிங்கிறத சொல்றார். அது மாத்திரமானா இல்ல, வேற யாருக்கெல்லாம் இந்த ஸ்லோகம் மூலமா நமஸ்காரம் பண்றார் அப்படின்னாக்கா, கேகினே, கேகினேனா மயில், அவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய அந்த மயிலுக்கு நமஸ்காரம் பண்றார். சக்தையே,
அந்த சக்தியாக இருக்கக்கூடிய ஆயுதத்திற்கும், சாக சாகனா ஆட்டுக்கடா, அதற்கும் நமஸ்காரம் பண்றார். அது மாத்திரமல்ல, நமஹா குக்குட்டாய, அந்த கோழி சேவல் சொல்லக்கூடிய கோழிக்கும் என்ன பண்றார்? நமஸ்காரம் பண்றார். அது மாத்திரமானா இல்ல, நமசிந்தவே சிந்து தேசாய துப்பியம், கடலுக்கும் நமஸ்காரம் பண்றார். கடலை சார்ந்த இடத்திற்கும், சிந்தவே அப்படின்னாக்கா கடலுக்கும், சிந்து தேசாய அந்த கடலை சார்ந்த இடத்திற்கும் எனது நமஸ்காரம். இதுல பாருங்கோ, பெருமானுக்கு என்னென்ன வாகனங்கள்லாம் இருந்ததுன்னு சொல்றான். முருகனுடைய ஆயுதம் வேல். இது முருகனுடைய மிக முக்கியமான ஆயுதம், வலிமையும் வெற்றியும் குறிக்கிறது வேல் அப்படிங்கிற சப்தத்துக்கு. அவருடைய வாகனங்கள் எடுத்துட்டோம்னாக்கா மயில், இது முருகனுடைய மிகவும் பொதுவான மற்றும் பிரதான வாகனம் அப்படின்னு சொல்லுவான். ஆடு அது வாகனமா? ஆமா. இப்ப இந்த திருப்போரூர், அதே மாதிரி மருங்கூர் அப்படிங்கிற கோவில்கள்லாம் பார்த்தேன்னா ஆடு அப்படிங்கிற வாகனத்துல சுவாமி காட்சி தராராம். எங்க? திருப்போரூர், மருங்கூர்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல, கோவில்கள்ல பெருமான் ஆடு அப்படிங்கிற வாகனத்துல தான் காட்சி தரார். யானைன்னு இருக்கு, அதுவும் வாகனமா வச்சுட்டு இருக்கார். எங்க? சுவாமி மலை அப்படிங்கிற தலங்கள்லாம் போய் பார்த்தோம்னாக்கா சுவாமி யானை அப்படிங்கிற அந்த இதோட காட்சி தரார், வாகனமா காட்சி கொடுக்கிறார். குதிரையும் அவருடைய வாகனமா இருந்துட்டு இருக்கு. எங்க அப்படின்னாக்கா மருதமலையெல்லாம் போனா சேவிக்கலாம். வேலிமலை, மருதமலை அப்படிங்கிற இடங்கள்ல பெருமான் குதிரை வாகனத்தை காட்சி தரார். அதை தவிர சேவல், அவருடைய கொடி இருக்கும், அதுல சேவர் கொடி ஏந்து சேவலையும் வாகனமா சில சமயங்கள்ல குறிப்பிடுறார். இப்படியாக முருகப்பெருமானுக்கு ஆயுதம்னாக்கா வேல் பிரதானமா இருந்துட்டு இருக்கு. அதை தவிர மயில், ஆடு, யானை, குதிரை, சேவல் இதெல்லாமும் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட சில இடங்கள்ல அவரை சுவாமி அந்த இதோட நம்ம பார்க்கலாம். இப்படியாக இந்த 31வது ஸ்லோகத்துல மயிலுக்கும் கேக்கினே இல்லையா, நமக்கேக்கினேன்னு அர்த்தம், நமகான வணங்குகிறேன் அர்த்தம். யார? கேக்கினே, அந்த மயிலுக்கும், சக்தையே சாபி துப்பியம், அந்த சக்தின்னு சொல்லக்கூடிய ஆயுதத்திற்கும், நமஸ் அதே மாதிரி நமச்சாக சுப்பியம் இல்லையா, சாகனா ஆட்டுக்கடா, அதுக்கும், நமக்குக்குட்டாய அந்த கோழிக்கும் சேவலுக்கும் அடியனுடைய நமஸ்காரம். அது மாத்திரமல்ல, நமசிந்தவே கடலுக்கும் நமஸ்காரம், சிந்து தேசாய துப்பியம் அந்த கடலை சார்ந்த இடத்திற்கும் எனது நமஸ்காரம். புனகா மறுபடியும் ஸ்கந்தமூர்த்தே இல்லையா, ஸ்கந்த பெருமானுக்கு நமஸ்தே நமோஸ்து, பின்னும் பின்னும் அடியனுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த 31வது புஜங்கமானது அமைஞ்சிருக்கு. நமக்கே கினே சக்தயே சாபி துப்பியம், நமச்சாகதுப்பியம் நமக்குக்குட்டாய, நமசிந்தவே சிந்து தேசாய துப்பியம், புனஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே நமோஸ்து. குழந்தைகளா 2 தடவை சொல்லுமா. நமஸ்தே சக்தயே சாபி துப்பியம், நமச்சாகதுப்பியம் நமக்குக்குட்டாய, நமசிந்தவே சிந்து தேசாய துப்பியம், புனஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே நமோஸ்து. நமஸ்தே கினே சக்தயே சாபி துப்பியம், நமச்சாகதுப்பியம் நமக்குக்குட்டாய, நமசிந்தவே சிந்து தேசாய துப்பியம், புனஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே நமோஸ்து. அப்படியாக 32வது புஜங்கம். அது என்ன ஸ்லோகம், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. ஜயானந்த பூமம் ஜயா ஜயா பரதாமம், ஜயா மோக கீர்த்தே ஜயானந்த மூர்த்தே, ஜயானந்த சிந்தோ ஜயா சேஷபந்தோ, ஜயத்வம் சதா முக்தி தானேஷ சூனோ, ஜயானந்த பூமம் ஜயா பாரதாமம்,
ஜயாமோககீர்த்தி ஜயானந்தமூர்த்தே ஜயானந்த சிந்தோ ஜயாசேஷபந்தோ ஜயத்வம் சதா முக்திதானேஷ சூனோ. ஜயானந்த பூமம் ஜயாபாரதாமம் ஜயாமோக கீர்த்தே ஜயானந்த மூர்த்தே ஜயானந்த சிந்தோ ஜயாசேஷ பந்தோ ஜயத் ஜயஹ த்வம் சதா முக்திதானே முக்திதானேஷ சூனோ இது பதச்சேதः. இப்போ ஜயஹன்னா ஜெயம் விக்ட்ரின்னு அர்த்தம். ஜெயிப்பது பொதுவாக சொல்லணும் இல்லையா? ஜெயராம் 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 ஜெய ஜெயராம் சொல்லுவா இல்லையா? என்ன அர்த்தம்? ஜெயம், உனக்கு ஜெயம் ஜெயம் அப்படிங்கிறதாக சொல்றார். ஆனந்த பெருக்கே ஜெயானந்த பூமம். ஆனந்தனாக்கா மகிழ்ச்சி, அது அப்படியே பெருகி ஓடுமா. ஜெயானந்த பூமம் ஜெய ஜெயாபார தாமம், உன்னுடைய பக்கம் ஜெயிக்கட்டும். பொதுவா ஒரு யுத்தத்துக்கு போறோம் அப்படின்னாக்கா 2 பேர்ல ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். அதனால உனது பக்கம் ஜெயிக்கட்டும்னு சொல்ற. மேலும் ஜெயாமோக கீர்த்தே, அவருடைய கீர்த்தி புகழ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னாக்கா ஒளி மிகுந்ததாக இருக்கும் இல்லையா? அது மாத்திரமில்ல, ஜெயானந்த மூர்த்தே, அவருடைய சரீரம் இருக்கு இல்லையா, அப்படி பிரகாசிக்குமா. அப்படி பிரகாசிக்கக்கூடிய சரீரம் உடையவரே, பிரகாசிக்கக்கூடிய கீர்த்தியை உடையவரே, ஆனந்த பெருக்கே, உனது பக்கம் ஜெயிக்கட்டும், எல்லாமே உனக்கு ஜெயிக்கட்டும். ஒளி மிகுந்தவரே, உனக்கு உன்னுடைய புகழ் இருக்கு இல்லையா, அது அந்த புகழானது பயன்மிக்கதாக ஜெயிக்கட்டும். அது மாத்திரம் இல்ல, நீ எப்பேற்பட்டவன், உலகம் அனைத்திற்கும் பங்காளனே அப்படிங்கிறார். துவம் ஜெய, உமக்கு வெற்றியானது உண்டாகட்டும். இப்படி ஆனந்த மூர்த்தியாய் மோட்சம் நல்கும் பரமேஸ்வரனின் அவர் எப்படிப்பட்டவனாக்கா முக்திதானேஷ சூனோ, மோட்சத்தை தரக்கூடிய பரமேஸ்வரனுடைய மைந்தனே, உனக்கு என்ன உண்டாகட்டும் அப்படிங்கிறார். ஜெயம் 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 இல்லையா? ஜெயானந்த பூமம், ஆனந்த பெருக்கே, ஜெயாபாரதாமம், உனது பக்கம் ஜெயிக்கட்டும். அது மாத்திரமல்ல, ஜெயாமோக கீர்த்திம், நீ எப்பேற்பட்ட புகழை உடையவன் தெரியுமா? பயன்மிக்க புகழை உடையவன். அப்படி உன்னுடைய புகழானது ஜெயிக்கட்டும். ஜெயானந்த மூர்த்தே, உனது சரீரம் எப்படிப்பட்டது இல்லையா, ஒளி மிக்கது. அப்படி ஒளி மிகுந்தவனே நீ ஜெயிப்பாயாக. ஜெயானந்த சிந்து, அந்த சிந்து தீரத்தில் காட்சி தரக்கூடியவனே, உனக்கு வெற்றி உண்டாகட்டும். எப்பொழுதும் ஆனந்தத்தை அளிப்பவனே, உனக்கு மகிழ்ச்சியானது உண்டாகட்டும், ஜெயிக்கட்டும். ஜெய துவம் சதா, எப்போன்னு கேட்கிற, சதா எப்பவுமே, ஆல்வேஸ் எப்பொழுதுமே, முக்திதானேஷ சூனோஹோ, முக்தி மோட்சத்தை தரக்கூடிய அந்த பரமேஸ்வரனுடைய மைந்தனே, சூனுனா மகன், மைந்தனே, உனக்கு துவம்னா உனக்கு, சதா எப்பொழுதுமே, ஜெய ஜெய ஜெய, ஜெயம் 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 அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம் மூலமா எம்பெருமானுடைய ஜெயத்திற்காக ரொம்ப வசத்தியா இந்த ஸ்லோகம் மூலமா சொல்ற. ஜெயானந்த பூமம் ஜயாபாரதாமம் ஜயாமோக கீர்த்தி ஜயானந்த மூர்த்தி ஜயானந்த சிந்து ஜயாசேஷ பந்தோ ஜயத்வம் சதா முக்தி தானேஷ சூனோ. அது 2 தடவை சொல்லணும். ஜயானந்த பூமம் ஜயாபாரதாமம் ஜயாமோக கீர்த்தி ஜயானந்த மூர்த்தி
கடைசி ஸ்லோகம் பலஸ்ருதி. எல்லா ஸ்தோத்திர பாடத்தும் நம்ம பார்க்கும் பொழுதும் கடைசியில் பலஸ்ருதியோடு தான் முடிஞ்சிருக்கும். அந்த ரீதியில் கடைசியாக இந்த சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற இந்த புஜங்கத்தை யாரெல்லாம் பாராயணம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் அதை காதால் கேட்கிறார்களோ அவளுக்கு சகலவிதமான நன்மையும், அதாவது புத்திரம், கலத்திரம், தனம், தீர்க்கமாயு, இது எல்லாம் லபேத் அப்படிங்கிற. புத்திரம்னா தெரியும், அது அவருடைய சந்ததி. கலத்திரம் நல்ல மனைவி, தனம் குறையாத செல்வம், தீர்க்கமாயு. அந்த தீர்க்கமாயுன்ற இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா ஆரோக்கியமும் சேர்த்து தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரதானமான தனமே அதான். தீர்க்கமான ஆயுள் மாத்திரம் இருந்தா போராது, சரீரத்துல எந்த வியாதியும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா? அதுதான் தனம் தீர்க்க. அந்த தனம் அப்படின்ற வார்த்தைக்கு 2 விதமான பொருள் கொள்ளலாம் நம்ம. தனம்னா செல்வம் மாத்திரமே தனம் அல்ல இல்லையா? வியாதி இல்லாத ஆரோக்கியமான சரீரம். அதனால அப்படிப்பட்ட தனம் தீர்க்கமாயு அப்படிங்கிறதாக நம்ம புரிஞ்சுக்கணும். இது பலஸ்ருதி. கடைசி ஸ்லோகம். புஜங்காக்யவிருத்தேன க்ளிப்தம் ஸ்வயம் யஹ ஸ்தவம் யஹ படேத் பக்தி யுக்தோ குகம் சம்பிரணம்ய சபுத்ரான் கலத்ரம் தனம் தீர்க்கமாயுः லபே ஸ்கந்த சாயுஜ்யமந்தே நரஸ்ஸஹ. புஜங்காக்யவிருத்தேன க்ளிப்தம் ஸ்தவம் யஹ படேத் பக்தி யுக்தோ குகம் சப்ரணம்ய சபுத்ரான் கலத்ரம் தனம் தீர்க்கமாயுः லபே ஸ்கந்த சாயுஜ்யமந்தே நரஸ்ஸஹ. பாருங்கோ, புஜங்காக்கிய விருத்தேன க்ளிப்தம் ஸ்தவம் யஹ படேத் பக்தியுக்தஹ குகம் சம்பிரணம்ய சஹ புத்ரான் கலத்ரம் தனம் தீர்க்கமாயுः லபேத் ஸ்கந்த சாயுஜ்யம் அந்தே நரஹ சஹ. சஹ நரஹ அந்தே சாயுஜ்யம். பாருங்கோ, நமக்கு வாழும் பொழுதும் சரி, வாழ்க்கைக்கு பின்னரும் சரி, சொல்லுவால இகலோக பரலோக சௌக்கியம் உண்டாகணும். இங்கேயும் சௌக்கியமா இருக்கணும், பரலோகத்திலே சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னாக்கா இப்படி எம்பெருமானுடைய புஜங்காக்கிய விருத்தேன, புஜங்கம்னு பெயரை கொண்டதான விருத்தம். சம்ஸ்கிருதத்துல விருத்தரத்னாகரஹா அப்படிங்கிற புஸ்தகம் இருக்கு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா நிறைய விருத்தங்கள் இருக்கு. அனுஷ்டுப் சகஸ்நாமம் சொல்லுவோம் இல்லையா, அனுஷ்டுப் சந்தஹ. முதல்ல சங்கல்பத்துல சகஸ்ரநாமம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை சொன்னா என்ன பலன், ஏன் சொல்லணும், யார் யாரிடத்துல சொல்றான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்லோகங்களானது அனுஷ்டுப் சந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்ல போறா. அந்த மாதிரி இந்த புஜங்க பிரயாதம் அப்படிங்கிறது என்ன விருத்தத்துல இருக்குனாக்கா, புஜங்கம் அப்படிங்கிறதே அதனுடைய விருத்தத்தினுடைய பெயர். அதே மாதிரி நிறைய மீட்டர்ஸ் இருக்கு. ஆர்யா விருத்தம் இருக்கு, அதே மாதிரி நிறைய அனுஷ்டுப் விருத்தம் இருக்கு, புஜங்கம் இருக்கு, நிறைய விருத்தங்கள் சம்ஸ்கிருதத்தில். அந்த விருத்தரத்னாகரம் வம்சஸ்தம் அப்படிங்கிற விருத்தம் இருக்கு. இப்படி நிறைய விருத்தங்களை நம்ம வந்து பார்க்கலாம். அந்த ரீதியில புஜங்காக்கிய அப்படின்னா என்ன அர்த்தம்? புஜங்கம் ஆக்கியன பெயர், பெயரை கொண்ட விருத்தேன கிளிப்தம், இந்த புஜங்க பிரயாதம் என்ற விருத்தத்தில் அமைக்கப்பெற்ற ஸ்தவம். ஸ்தவம்னா இந்த ஸ்தோத்திரம். இதை யஹா எவனொருவன் படேத் பக்தி யுக்தா, படேத்னா படிக்கிறானோ, எப்படி படிக்கணும்? பக்தி யுக்தா, ரொம்ப முக்கியம். பக்தியோட படிச்சாதான் அது கிடைக்கும். அப்படி குகம்
சம்பிரணம்ய. குகன்ன யாரு? முருகப்பெருமான். அந்த சுப்பிரமணியனை குறித்து படிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புஜங்கத்தை எவனொருவன் பக்தியுடன் படிக்கிறானோ, அந்த குகனை சம்பிரணம்ய நன்கு வணங்குகிறானோ, சஹா அவன் புத்திரான் இல்லையா, நிறைய புத்திர சந்ததியை பெற்று, கலத்திரம் நல்ல மனைவியை பெற்று, தனம் தீர்க்கமாயு லபேத். நான் ஏற்கனவே சொன்ன தனம்னா 2 விதமான தனம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். செல்வம் மாத்திரம் இல்லை, ஆரோக்கியம். ஆரோக்கியம் தனசம்பதா. தீர்க்கமாயு லபேத். ஏன்னா ஆயுள நிறைய நீண்டதா வச்சுண்டு ஒரே வியாதியே இருந்துட்டு போனா என்ன பண்ண முடியும்? பிரயோஜனமா கிடையாது. ஆரோக்கியத்துடன் சேர்ந்து தீர்க்கமாயு இருந்தாதான் அதனுடைய பலன் கிடைக்கும். லபேத் அடைவார்கள். அது மாத்திரமல்ல, ஸ்கந்த சாயுஜ்யம் அந்தே நரஹா சஹா. அந்த குகனுடன் சுப்பிரமணியுடன் ஒன்றரை கலக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் ஏற்படும் அப்படிங்கிறதாக இந்த கடைசி புஜங்கமாக இருக்கக்கூடிய 33வது புஜங்கத்துல சுவாமி அழகா அதனுடைய பலஸ்ருதி என்னென்ன பலன் ஏற்படும் அப்படிங்கறத அழகா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். அப்பேற்பட்டதாக இந்த 33வது புஜங்கம் அமைஞ்சிருக்கு. புஜங்காக்கியவிருத்தேன கிளிப்தம் ஸ்தவம் யஹ படேத் பக்தி யுக்தோ குகம் சம்பிரணம்ய சபுத்ரான் கலத்ரம் தனம் தீர்க்கமாயுः லபே ஸ்கந்த சாயுஜ்யமந்தே நரஸ்ஸஹ. இந்த ஸ்லோகம் குழந்தைகளா 2 தடவை சொல்லணும். இதோட இந்த சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற கிரந்தத்தை எடுத்துட்டோம். அது பூர்த்தியாக இருக்கு. வரக்கூடிய வாரம், அதாவது வரக்கூடிய நெக்ஸ்ட் வீக்ல 2 கிளாஸ்ல இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தினுடைய அபியாசம் அதை முடிச்சுட்டு அதற்கு அடுத்த வாரத்துல இதே சுவாமி ஆதிசங்கரர் அருளிய சாதனா பஞ்சகம் சொல்லக்கூடிய அந்த ஒரு கிரந்தத்தை எடுத்து நம்ம வாசிக்க இருக்கோம். வரக்கூடிய இந்த வாரத்துல எல்லாருமே சொல்றதுக்கு முயற்சி பண்ணலாம். யாரும் அதை இது பண்ண வேண்டாம். அப்பதான் வரும். சொல்லி நம்ம பழகினாதான் நமக்கு அது வரும். சரியா? அதனால் அடுத்த வாரத்தில் நம்ம இந்த வியாழன் சனிக்கிழமைகளை முடிஞ்ச இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தினுடைய அபியாசம் வாசிக்கிறதை நாம் பார்த்துட்டு அதற்கு அடுத்த வாரத்திலேருந்து இந்த சாதனா பஞ்சகன் சொல்லக்கூடிய அந்த வசத்தியான கிரந்தத்தை நாம் வாசிக்க இருக்கோம். தாசன். தன்யவாதாக.